தமிழ் சினிமாவில் விக்ரம் படம் வெளியாகி 40 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதை புதிய போஸ்டர் வெளியிட்டு உலக நாயகன் அறிவித்திருக்கிறாரு. தமிழ் சினிமாவில் சில படங்கள் வசூல் ரீதியாக வெற்றி பெறவில்லை என்றாலும் வியக்க வைத்த படங்களாக அமைந்திருக்கும். அப்படி ஒரு படம் தான் 1986ஆம் ஆண்டு இதே நாளான மே 29 அன்று வெளியான விக்ரம் படம். கமல்ஹாசன் அவர்களின் தயாரிப்பு நிறுவனமான ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிப்பில் ராஜ்சேகர் இயக்கத்தில் இளையராஜா இசையில் உலக நாயகன் சத்யராஜ், அம்பிகா, டிம்பிள் கபாடியா, லிசி, ஜனகராஜ் மற்றும் பலர் நடித்து வெளிவந்த படம் விக்ரம். அந்த காலத்தில் படம் வந்த போது ஒரு ஆங்கில படத்தை பார்ப்பது போன்று இருந்ததாக ரசிகர்கள் பாராட்டியிருந்தனர். கமல்ஹாசன் அவர்களுடைய அதிரடி சண்டை காட்சிகள் சிறிது நேரமே வந்தாலும் மனம் கவர்ந்த அம்பிகா, இந்தியிலிருந்து வந்த டிம்பிள் கபாடியா, லிசி, வித்தியாசமான வில்லன் வேடத்தில் நடித்த சத்யராஜ், மொழிபெயர்ப்பாளர் ஜனகராஜ் என மற்ற கதாபாத்திரங்களும் சுவாரஸ்யமாக அமைக்கப்பட்டிருந்தது. தமிழ் சினிமாவில் பாடல்களுக்கும் பின்னணி இசைக்கும் முதலில் கணினி இசை பயன்படுத்தப்பட்டது இந்த படத்தில்தான். விக்ரம் விக்ரம் என்ற டைட்டில் பாடல் இப்போது கேட்டாலும் புது உணர்வை கொடுக்கும். 40 ஆண்டுகளை கடந்தும் இன்றைய நவீன தொழில்நுட்ப காலத்திலும் விக்ரம் ஒரு முன்னோடி திரைப்படமாக திகழ்கின்றது என்பது மிகையாகாது.